வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக்கினுடைய ரிசல்ட் ஃபர்ஸ்ட் செம், தேர்ட் செம் அண்ட் ஃபிஃப்த் செம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அப்படி ரிசல்ட் வந்ததில் பார்த்தீங்கன்னா யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் ரீவேல்யூஷன் எப்படி ஸ்கேன் காப்பி எப்படி அப்ளை பண்றது, அதே மாதிரி ரீவேல்யூஷன் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அப்ளை பண்றதுக்கு ஒரு சில டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் காப்பி எப்போ அப்ளை பண்ணணும், ரீவேல்யூஷன் எப்போ அப்ளை பண்ணணும், ஸ்கேன் காப்பி உங்களுக்கு எப்போ கிடைக்கும், ரிசல்ட் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ரீவேல்யூஷன் ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, ரிசல்ட் நமக்கு என்னைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஈவினிங் 19ஆம் தேதி ஈவினிங் வந்துச்சு. இந்த நம்ம உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். வந்த ரிசல்ட் உங்களுக்கு மார்க் ஒரு சிலர் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு மார்க் கிடைச்சிருக்காது. நம்ம ஃபுல்லாவே நல்லாவே எழுதியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மார்க் கம்மியா போயிருக்கலாம். அல்லது ஒரு சிலர் நல்லாவே எழுதியிருந்தாலும் ரொம்ப கம்மியான மார்க் வாங்கி அவங்க ஃபெயில் இருக்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ், சப்போஸ் அவங்க நல்லா தான் எழுதியிருக்கேன், இருந்தாலும் எனக்கு மார்க் கம்மியா போயிடுச்சு அப்படின்னு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணலாம்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எழுதின பேப்பர வாங்கி பார்த்துருக்கணும். அவங்க எழுதின பேப்பர ஜெராக்ஸ் காப்பி அல்லது ஸ்கேன் காப்பின்னு சொல்லுவாங்க. இங்க ஸ்கேன் காப்பி ஃபர்ஸ்ட்டு வாங்கி பார்க்கணும். அவங்களுக்கு எழுதுனதுக்கு உண்டான மார்க் போட்டிருக்காங்களா? இல்ல மார்க் ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்களா? இல்ல ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட்டு அத வாங்கி பார்க்கணும். வாங்கிட்டு அத பார்த்துட்டு மார்க் வரும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, அவங்க ரீவேல்யூவேஷன் மறுபடியும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெட்யூல் குடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னைக்கு ஸ்கேன் காப்பி என்னைக்குலேருந்து என்னை வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல ரிசல்ட் 19ஆம் தேதி வெளியிட்டாங்க. 19/1/2024. ஸோ அப்ப ஸ்கேன் காப்பி எப்ப அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, 19ஆம் தேதியிலிருந்தே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. பட் ஆனா 19ஆம் தேதி ஈவினிங் தான் ரிசல்ட் ஒரு 5 மணிக்கு மேல தான் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அதனால அன்னைக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ இந்த ஸ்கேன் காப்பி அப்ளை பண்றதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்ல இருந்து சொல்லியிருக்காங்க ரூ. 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி அந்த ஸ்கேன் காப்பி அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதினா செவ்வாய்க்கிழமை தான் லாஸ்ட் டேட். அதுவும் 5:30 மணி வரைக்கும் தான் டைமு. அதுக்கு மேல இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மதிப்பீட்டு மையங்களிலிருந்து அசல் விடைத்தாள்களை பெறுவதற்கான தகவல் அனுப்பும் நாள். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ நீங்க எழுதின பேப்பர் ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல திருத்திருப்பாங்க. ஸோ இப்ப நீங்க ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்றீங்க அல்லது ஸ்கேன் காப்பி அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அந்த நீங்க எழுதின ஒரிஜினல் பேப்பர என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் மதிப்பீட்டு மையங்கள் அப்படிங்கிறது அதான். மதிப்பீட்டு மையங்கள்னா, உங்களுடைய பேப்பர திருத்தின காலேஜஸ், சென்டர்ஸ். ஸோ அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ல கொண்டு போய் அந்த பேப்பர குடுப்பாங்க. யார் யாரெல்லாம் இந்த மாரி அப்ளை பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ, அவங்களுடைய பேப்பர எடுத்து அந்த பேப்பர டோட்டுக்கு அனுப்பிருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, விடைத்தாள்களை மதிப்பீட்டு மையங்களிலிருந்து தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் நேரடியாக பெறப்படும் நாள். இது பார்த்தீங்கன்னா, அந்த நீங்க பேப்பர் திருத்தின இடத்துலருந்து அவங்களே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் டோட்ல குடுக்க போறாங்க. என்னைக்கு இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29, 30 இந்த 2 நாள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்ல கொண்டு போய் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யப்படும் நாள். இப்ப நீங்க எழுதின பேப்பர் இப்ப டோட்டுக்கு போயிருக்கும். டோட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ, ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணாங்களோ, அவங்களுடைய பேப்பர் எந்தெந்த சென்டர்ல திருத்துனாங்களோ, அந்த சென்டர்லருந்து டோட்டுக்கு போயிருக்கும். டோட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர எடுத்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்றது பார்த்தீங்க என்னைக்கு அப்படின்னா, 5/2/2024லேருந்து 9/2/2024 வரைக்கும் அந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் நடக்கும். ஸ்கேன் பண்ற ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 12/2/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த பேப்பர் யாரெல்லாம் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணாங்களோ, அவங்களுடைய பேப்பர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணுவாங்க. யாரு நம்ம அந்த அந்த ஸ்டூடண்ட்ஸ் பார்க்கறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணதே அப்லோட் பண்ணிருவாங்கன்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேப்பர பார்க்குறோம். நமக்கு மார்க் வருமா? வராதா? அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு மார்க் வரும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர மறுபடியும் வேல்யூவேஷன் பண்றதுக்கு அப்ளை பண்ணணும். மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கிறதுக்கு
என்னைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12/2/2024 அன்னையிலிருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் உங்களுடைய பேப்பர வந்து திருத்தறதுக்கு அனுப்பலாம். திருத்தறதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னா, ரூ. 400 நீங்க கட்டியாகணும். கடைசி நாள் அந்த ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் நாள் என்ன அப்படின்னா 16ஆம் தேதி. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்க. விடைத்தாள்களை மறு மதிப்பீடு செய்தல் மற்றும் மதிப்பெண் பட்டியல் வட்டார அலுவலர் 3 பிரிவிலிருந்து கணினி பிரிவிற்கு அனுப்புதல். எல்லாமே ரீவேல்யூவேஷன்லாம் அப்ளை பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேப்பர வந்து மறுபடியும் ரீவேல்யூவேஷன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்குண்டான அந்த மார்க் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு குடுப்பாங்க. கம்ப்யூட்டர் சென்டருக்கு குடுத்தா தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சென்டருக்கு குடுக்குற நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 22, 23 இந்த 2 நாள்ல குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மதிப்பெண் பட்டியல்களை அடுத்த கட்ட நடவடிக்கையாக கணினி பிரிவிலிருந்து வட்டார அலுவலர் 3 பிரிவிற்கு அனுப்பும் நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மார்க் வந்து கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும் இல்லையா? அவங்களுக்கு கொண்டு போய் குடுக்கக்கூடிய நாள் வந்து 26ஆம் தேதி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்ட்டா அந்த மார்க்லாம் கரெக்ட்டா தான் போட்டுருக்காங்களா? அப்படிங்கிற மாரி அத பார்க்கறதுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 27/2/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்போ வரும்? 28/2/2024 புதன்கிழமை. 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் புதன்கிழமை வரும் அப்படிங்கிற மாரி இதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷெட்யூல். எப்ப அப்ளை பண்ணணும்? என்னைக்கு ஸ்கேன் காப்பி வரும்? எப்ப உங்களுக்கு பேப்பர் அப்லோட் பண்ணுவாங்க? நீங்க ரீவேல்யூவேஷன் எப்பலாம் அப்ளை பண்ணலாம்? அந்த மார்க் வந்து எப்ப அந்த ரீவேல்யூவேஷன் எப்பலாம் பண்ணுவாங்க? பண்ணிட்டு மார்க் எங்க போகும்? அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ வரும்? அப்படிங்கிறதுக்கான ஷெட்யூலு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல ரொம்ப ரொம்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். இந்த ஸ்கேன் காப்பி அப்ளை பண்றதுக்கோ, அல்லது ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்றதுக்கோ, இது யாரு பண்ணணும் அப்படின்னா, அந்தந்த ஸ்டூடண்ட்ஸ் நீங்களே தான் பண்ணணும். சரிங்களா? நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க ஒரு வெப்சைட் அட்ரஸ் குடுத்துருக்காங்க. ஹச் https://dipexams.tndt.in என்ற இணையதள பக்கத்தில் இணைய வழியில் மட்டும் மாணாக்கர்களே நேரடியாக விண்ணப்பித்து, அதற்கான கட்டணத்தினை இணைய வழியில் செலுத்த மாணாக்கர்கள் அறிவிக்குமாறு முதல்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ, நீங்க ஸ்டூடண்ட்ஸ் நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேன் காப்பி அப்ளை பண்றதுக்கோ, அல்லது ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்றதுக்கு எல்லாமே நீங்களே தான் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணணும். அதுக்கு உண்டான வெப்சைட் குடுத்துட்டாங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டுறது அப்படிங்கிறதும் அவங்கள சொல்லிட்டாங்க. அதுக்குண்டான அமௌண்ட் கட்டுறதுலேருந்து எல்லா ப்ராசஸும் அந்தந்த ஸ்டூடண்ட்ஸ் நீங்களே தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணணும். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அதே சமயத்தில இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கும் இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.